தளபதி விஜய் நடித்த மூவியில் நம்ம கற்றுக்க வேண்டிய லைஃப் லெசன்ஸ் மூவி நம்பர் 4ல் தேவா. இது ஏன் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அநீதிக்கு எதிராக போராடும் சாதாரண மனிதன் கதைங்க இந்த படம். அதில் நான் என்ன லைஃப் லெசனாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உனக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை இருந்தால் அது வெற்றி அல்ல. ஏன்னா உன் வெற்றி மற்றவர்களுக்கும் நன்மை தரும்போது தான் அது அர்த்தமுள்ளதாக மாறுது. வெறும் நான் மட்டுமே நல்லா இருக்கணும், நான் மட்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா அது வெற்றியே கிடையாது. 2வது பாயிண்ட், பலவீனமானவர்களுக்காக பேசும் குரல் தான் உண்மையான தலைமை. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதிகாரம் உள்ளவங்களுக்கு ஆதரவு தருவது எளிது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, காசு இருக்குது. அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம போய் நம்மளோட வாய்ஸ் இது பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் ஆதரவு இல்லாதவர்களுக்காக நிற்பதே பெரிய உண்மையான தலைமை அப்படின்னு இந்த படம் சொல்லும். 3rd பாயிண்ட், சௌகரியமான வாழ்க்கை மனிதனை வளர்க்காது, சவால்கள் தான் வளர்க்கும். கடினமான அனுபவங்களே நமக்கு எப்போவுமே அதை வலிமையாக்கின்றன. நமது வாழ்க்கையும் சரி, நம்ம மன வலிமை எல்லாத்தையுமே வெறும் சவால் தான் வளர்க்கும். 4th பாயிண்ட், நீதி இல்லாத அமைதி அமைதியே அல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தவறுகள் நடக்கும்போது அமைதியாக இருப்பது உண்மையான சமாதானம் இல்லை, அதை நீங்களுமே வளர்க்குற மாதிரி தான். அந்த இடத்துல நான் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறேன், அங்கே நிற்காமல் போகிறது, இல்லை அங்கே ஒரு கொடுமை நடக்குது, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ எனக்கு என்ன அப்படின்னு போகிறதே அமைதியே அநீதி தான் அப்படிங்கிறது இந்த படம் நமக்கு சொல்லும். ஸோ அதை மாற்றிக்கலாம். 5வது பாயிண்ட், பொறுப்பை ஏற்ற மனிதன் தான் உண்மையாக வளர்கிறான். ஏன்னா நம்ம வேலையிலையோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை காலேஜஸ்லேயோ இல்லை பொது இடத்துலையோ நமக்கு ஒரு பொறுப்பு, ஒரு வேலை ஏதோ கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம ஹெக்டிக்காக ரொம்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்காம, ஓகே பொறுப்புகள் தான் மனிதனின் குணத்தை திறமையும் வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு ஒரு பூஸ்டப் ஆகி நமக்கு செய்ய முடிகிற அளவுக்காவது ரொம்ப அசாதாரணமாலாம் செய்ய சொல்ல, சாதாரணமாவது நம்மளோட பொறுப்பை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அதுவே உண்மையாக ஒரு மனிதன் வளர்கிறான் என்ற அர்த்தம். சரிங்களா? இந்த படத்துலேருந்து நான் சொல்கிற டேக்அவே என்ன அப்படின்னா, உனக்காக வாழ்ந்தால் வாழ்க்கை இருக்கும், பிறருக்காக வாழ்ந்தால் அர்த்தம் இருக்கும். அவ்வளோதான். நீ வாழ்கிற வாழ்க்கை அடுத்தவனுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதை தாண்டி சுயநலத்தை தாண்டி வாழும் வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் என்னோட டேக்அவே. ஓகே, நம்ம அடுத்த மூவியில் சந்திக்கலாம். பாய்.